1950 கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க என்ன அரசாணை போடுறாங்க அப்படின்னா, 15 வருஷத்துக்கு இங்கிலீஷும், ஹிந்தியும் இருக்கும். 15 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 1965க்கு அப்புறமா ஹிந்தி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு இந்த அரசாணையில சொல்லும்போது, மக்கள் அத ஏத்துக்கல. அங்க இங்க லேசா பிரச்சனை வந்தது. பிரச்சனை அதிகமாச்சு. இப்ப 1965ல ரொம்ப ரொம்ப தீவிரமாயிருச்சு பிரச்சனை. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டமா பண்ணணும். கரெக்ட்டா அந்த நாள் வந்து அந்த முடியுது இல்லையா? அந்த அக்ரீமெண்ட் முடியுது. அந்த 15 வருஷ அக்ரீமெண்ட் முடியுது இல்லையா? அரசாணை. அந்த நாள்ல நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்கன்னா, பேரலலா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே. சென்னையில பார்த்தீங்கன்னா, பச்சையப்பா காலேஜ். அதே மாரி பொள்ளாச்சி, அதுக்கப்புறமா சிதம்பரம். இந்த மாரி பேரலல் மதுரை எல்லா இடத்துலயுமே பேரலலா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் யுனைட் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள எப்படியோ கம்யூனிகேஷன் இப்ப தானே செல் இருக்கு. அப்பலாம் அது தெரியல எப்படின்ட்டு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல்கள் டக்கு டக்குன்னு போய் எல்லாருமே பேரலலா ஒரே மாதிரி செயல்படுறாங்க. அந்த வெறியும், இனவெறியும், முனைப்பும் இருந்ததுன்னா நடக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறமா வந்து பச்சையப்பா காலேஜ்ல வந்து அ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, பச்சையப்பா காலேஜோட ஃபார்மர் ஸ்டூடண்ட் இப்ப வந்து ப்ரொஃபசர் ரிட்டயர்ட் ப்ரொஃபசரா இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி ஐயா வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு. இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் புல் அரிக்குது, அப்படியே நடுங்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அவர் அது எல்லாமே கண்ணால பார்த்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, அந்த ஹாஸ்டல்ல பச்சையப்பா காலேஜ்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம கிட்ட கண்முன்னே கொண்டுட்டு வராரு. அதிலும் குறிப்பா ஹாஸ்டல் நம்பர் 88 அந்த ஹாஸ்டல்ல தான் வந்து எல்லாரும் தங்கி இந்த போராட்டத்துக்காக ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா? ஒரு மேப்பிங் பண்ணுவாங்க. எப்படி பண்ணணும், ப்ளூ பிரிண்ட் மாரி போட்டு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு அந்த டிசிஷன்லாம் எடுப்பாங்க இல்லையா? அத சொல்றாரு. அதாவது கட்டமா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து நேப்பியர் பிரிட்ஜில மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அது வந்து கேன்சல் ஆகுது. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க மீட் பண்ண முடியல. திரும்ப அடுத்து பீச்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. பச்சையப்பா ஸ்டூடண்ட்ஸ், மதுரை காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், தியாகராஜா ஸ்டூடண்ட்ஸ், சட்டக்கல்லூரி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கல்லூரிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இது எப்போ முடிவெடுக்கிறாங்கன்னா, 18th ஜனவரி 1965 அதாவது 26th தான் நம்ம அந்த அரசாணை முடியுது இல்லையா? அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாருமே வந்து நேப்பியார் பிரிட்ஜில வந்து அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி அவங்க வந்து இந்த முடிவெடுக்கிறாங்க. அதாவது ஒரு டெமோ மாரி நம்ம முதல்ல பண்ணுவோம். முதல் நாள் 25 ஜனவரி ஒரு டெமோ மாரி பண்ணுவோம். கருப்பு கொடி, கருப்பு ஃபிளாக், பேனர் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோன்ட்டு பிளான் பண்றாங்க. ஸோ இந்த பிளான் பண்றது யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பச்சையப்பா காலேஜ் தமிழ் மன்ற தலைவர் துரைசாமி ஐயா, ராமலிங்கம், துரைப்பாண்டி, சட்டக்கல்லூரியில ரவிச்சந்திரன், சீனிவாசன், அப்புறம் தியாகராஜா காலேஜ்ல வளவன், சட்டக்கல்லூரியில ஃபார்மர் ஸ்டூடண்ட் மொழிப்போர் தியாகி கணேசன். இவங்களோட புகைப்படங்கள் வந்து கிடைக்கல. பேர் மட்டும் தான் தெரிஞ்சது. அதனால நான் பேரை மட்டும் இங்க சொல்றேன். அப்போ இவங்க எல்லாருமே வந்து பேனர்ல வந்து தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக அப்படின்னு இந்த டேக்லைனை வச்சு தான் அவங்க வந்து சிஎம் கிட்ட கொண்டுட்டு போறாங்க. சர்க்குலர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கும் கொடுத்து எல்லாருமே பேரலா பண்ணணும்னு சொல்லி போறாங்க. இந்த விஷயம் எப்படியோ போலீஸ்க்கு தெரிய வருது. தெரிய வந்ததும் அவங்க உடனே வந்துட்டாங்களாம், ஆஜராயிட்டாங்களாம். இந்த மாதிரி பச்சையப்பா காலேஜுக்குள்ள வந்துட்டு கேம்பஸ்குள்ளேயே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு காயப்பட்டிருக்கு. ராணுவ தாக்குதல் வந்திருக்கு. தமிழகத்துல தடவையா ராணுவ தாக்குதல்னா அது இந்த மொழிப்போருக்காக தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்தக்கூடிய ஹாஸ்டல் வார்டன் அவர் வந்து டி.ஆர். ராமச்சந்திரன். அவர் வந்து பசங்கள அடிக்காதீங்கன்னு அவரு ஸ்டூடண்ட்ஸ்க்காக பேசியிருக்காரு. அவரையும் விட்டு வைக்கல. அவங்க யார மதிச்சாங்க அவரையும் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது. நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க. இங்க சென்னையில இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. ஆனா அங்கேயும் வந்து கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இடத்தெல்லாம் மாத்துனாங்களாம். சரி சென்னையில இந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணக்கூடிய இடத்த மாத்தி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதையும் வந்து போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டாங்களாம். அப்போ வந்து மதுரையில வந்து காளிமுத்து, காமராஜன் இவங்க வந்து என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 17 வந்து எப்படியாவது அது அரசியல் சாசனம். அத வந்து எப்படியாவது நம்ம எரிக்கணும். ஏன்னா அதுதானே நம்மளுக்கு எதிர்ப்பாவே இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் தேடி வந்துட்டாங்க. ஆனா அவங்க வந்து பசங்க எல்லாருமே வந்து மாறு வேடத்துல வந்திருக்காங்க. அந்த காளிமுத்து அதுக்கப்புறமா காமராஜன் இவங்க 2 பேரும் மாறு வேடத்துல வந்து அவங்க என்ன நினைச்சாங்களோ அத செஞ்சுட்டாங்க. அதாவது ஆர்டிகல் 17 அவங்க தீயில இட்டுட்டாங்க, எரிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது சிதம்பரத்துல பேரலலா என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ் வந்து நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ப்ரொடெஸ்ட் நடக்குது. போலீஸ் அட்டாக் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து துப்பாக்கி குண்டுல இறந்து போயிடுறாரு. அவர் வந்து ராஜேந்திரன். ஸோ மொழிப்போர்ல இறந்த துப்பாக்கி சூடுனால இறந்த முதல் ஆளுனா அவர் இவர்தான் ராஜேந்திரன். அதுக்கப்புறமா பேரலலா மற்ற டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து அங்கங்க அரெஸ்ட் ஆறாங்க. அவங்கள போட்டு தாக்குறாங்க. கிட்டத்தட்ட 14 தமிழ் பற்றாளர்கள் இதுல டீச்சர்ஸும் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்களாம். அவங்க தன்னைத்தானே தீ வச்சு கொளுத்தி இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த ரிட்டயர்ட் ப்ரொஃபசர் சொல்றாரு. கேட்கும்போதே அப்படியே உடம்பெல்லாம் பதறுதுங்க. அவர் அது மட்டும் சொல்லல. கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இறந்துருக்கலாம். அப்புறம் 48 பிளேஸ்ல இந்த மாரி 42 இடத்துல வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. 100 இடத்துல வந்து லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. 1000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல பயங்கரமா ப்ரூட்டலா அவங்கள வந்து அடிச்சு இது பண்ணியிருக்காங்க. அவங்க உயிர் பிழைக்கிறதே கஷ்டம். அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. இவ்வளத்தையும் சொல்றாரு அவரு. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்போ ஜனவரி முடிஞ்சு அடுத்தது பிப்ரவரி 12 1965ல என்ன நடக்குதுன்னா, ஸ்டூடண்ட்ஸோட ஹெட் ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்றாரு. சரி நம்ம வந்து ப்ரொடெஸ்ட்ட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கன்வே பண்றாரு. அந்த டைம்ல நிறைய லீடர்ஸ், நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து டிஎம்கே வந்து ஒரு தெய்வமா தெரிஞ்சிருக்காங்க. அவங்க போய் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
குறிப்பாக வந்து அமைச்சர் துரைமுருகன், சபாநாயகர் காளிமுத்து இவங்கெல்லாம். அதுக்கப்புறமா வந்து 1967ல் ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து காமராஜருக்கு எதிர்த்து போரிட்டு அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், காமராஜர் ஐயா வந்து த ஜெம், த கோல்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி. அவரையே தோக்கடிச்சு இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு மொழிப்போருக்கு டிஎம்கே வந்து நிறைய போராடி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து டோட்டலாக அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. அந்த பக்கம் சாஞ்சதுனால இவங்க வின் பண்ணிட்டாங்க. சரி, இப்போது இந்த பக்கம் வரலாம். இதுதாங்க மனசை உருக்குற மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி. நம்ம மொழிப்போரை வந்து ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கிற எல்லாமே வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். பிப்ரவரி 1965 பொள்ளாச்சி பேரலில் அடுத்தது என்ன நடக்குது? முதல்ல இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்தவச்சல முதலமைச்சராக இருக்கார். அப்போது கக்கன் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கார். அருள் அப்படிங்கிறவர் வந்து ஐஜியாக இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப சிவியராலாம் இல்லை, ஒரு நார்மலாக தான் நடந்துகிட்ருக்கு. இந்த தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பொள்ளாச்சி தகவல் எல்லாம் சொல்கிறது யார் அப்படின்னா, தோழர் தியாகு அப்படிங்கிற ஒரு ஐயா. அவர் வந்து என்ன முன்வைக்கிறாரு அப்படின்னா, அப்போ அந்த டைமில் வந்து சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் பீப்பிள் 2 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. சி சுப்பிரமணியம், ஓவி அழகேசன் அப்படிங்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எல்லா நியூஸும் வந்து அப்போ இருந்தது வந்து தினத்தந்தி, தினமணி இந்த மாதிரி. அப்போ வந்து தகவல்கள் வந்து பப்ளிக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு மேலிடத்துலேருந்து உத்தரவு. அப்படி மேலிடம்னா என்னென்னா, அந்த டைமில் இருந்தால் ரூலிங் பார்ட்டி உத்தரவு போட்டிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மிலிட்ரி ஃபோர்ஸ் உள்ளே வராங்க, கேம்பஸ்குள்ளே வராங்க. பிப்ரவரி 12, 1965 திருப்பூர், குமாரபாளையம், பொள்ளாச்சி இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குது. குறிப்பாக பொள்ளாச்சி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் எங்கெங்கெல்லாம் அந்த ஹிந்தி வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் அழிக்கிறாங்க. இது நீங்கள் பராசக்தி படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு சில சீன். அப்புறமா வந்து காங்கிரஸ் பீப்புள் அவங்களுக்கு அந்த லீடர்ஸ் இருக்கக்கூடிய வீடாக பார்த்து போய் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க மேலே பயங்கர ஒரு கோபத்தில் வெறியில் தான் இருக்காங்க அந்த டைமில். அப்புறமா போயிட்டு அவங்க கத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மரத்து மேலே, அந்த ஏதோ மரமா இல்லை செவரான்னு தெரியல சரியா, அதில் ஏறி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை அழிக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ போலீஸ்க்கு அவருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்திருக்கு. நீ இறங்கலைன்னா நான் உன்னை சுட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து கேட்கல. ஆனால் இவங்களும் வந்து அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் தானேன்ட்டு இவங்களும் விடலை, ஃபயர் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா போலீஸ் வந்து இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரியை உள்ளே கொண்டுட்டு வராங்க, எந்திர துப்பாக்கி. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்கச்சக்க மாணவர்கள் வந்து இறந்து போகிறாங்க. குமாரபாளையத்தில் வன்முறையே வந்துருச்சு. திருப்பூரில் போலீஸ்லாம் வந்து ஃபயர் ஆகிருக்காங்க. அப்போது மிலிட்ரி வந்து உள்ளே இறங்கிட்டாங்க பொள்ளாச்சியில். முதல்ல இதில் ரொம்ப ஒரு துயரமான, எல்லாமே துயரமான ஒரு சம்பவம் தான். குறிப்பாக ஒரு 4 வயசு குழந்தை வந்து இறந்துட்டாங்க. மக்களோட கொதிநிலை ஏற்கனவே பெருசாக அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகமாகிடுச்சு. இது இந்த நியூஸ் எல்லா பக்கமும் பரவிருச்சு. ஆனால் இது வந்து இதுக்கும் வந்து எங்களுக்கும் வந்து அதாவது என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட இந்த தகவல் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது முனைப்பாக இருந்திருக்காங்க அப்போ உள்ள கவர்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து பாடியை கூட, அந்த இறந்தவங்களோட பாடியை கூட ஃபேமிலி கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பர்டிகுலராக ஒரு கிரவுண்டில் வச்சு எரிச்சிருக்காங்க. அந்த எரிச்ச இடம் பக்கம் கூட வண்டி போகக்கூடாது, யாரும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வன்முறை நடந்திருக்கு. அந்த இடம் பேர் வந்து மதுக்கரை இராணுவ நிலையம். அங்கே கொண்டு போய் தான் எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் எதிர்பார்ப்போம்ல எல்லாருமே. ஏன்னா ஒருத்தர் பிடிக்கலன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே பழி போடுவாங்க. அதனால் ஐயா வந்து ஒரு ப்ரூஃபோட சொல்கிறாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் அவர் ரிட்டையர் ஆகி முடிச்சதுக்கப்புறமா வராராம். அவர் வந்து பப்ளிக் கிட்ட வந்து பேசுகிறாரா பொள்ளாச்சியில். இந்த மாதிரி 250க்கு மேலேயே இறந்துட்டாங்க. ஆனால் டிஎம்கே வந்து எங்களை வந்து இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. எல்லாமே லேட்டாக தான் தகவல் கொடுக்குறாரு. ரிட்டையர் ஆகி முடிச்சு வந்து கொடுக்குறாரு. சரி, அதையாவது சொன்னார் அப்படின்ட்டு நம்ம அவருக்கு நன்றியை சொல்லுவோம். அவர் வந்து இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்து போனவங்க வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட கொடுக்கக்கூடாது, அதனால் கிரவுண்டில் வச்சு எரிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையா சொல்லியிருக்காரு. நம்ம குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டை தான் இங்கே வைக்கிறோம். அந்த எந்திர துப்பாக்கி பற்றி ஐயா சொல்கிறாரு. அந்த எந்திர துப்பாக்கியிலேருந்து வர குண்டு ஒருத்தர் மேலே பட்டு அதை தொலைச்சி பின்பக்கமாக வந்து இன்னொருத்தரை போய் சுட்டுருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் மனுஷங்க நினச்சாங்களா என்ன நினச்சாங்க ஒன்றும் புரியல. உண்மையாகவே ஹிந்தி எதிர்ப்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இப்படி ஏன் வந்து மிலிட்ரி உள்ளே கொண்டுட்டு வரணும், இந்த போலீஸ் படை அப்படி இப்படின்ட்டு ஒரே யாரை நம்புறது யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு ரத்த வரலாறாக தான் இருக்குது. இது கேட்கும் போதே உடலெல்லாம் நடுங்குது. உண்மையாக நடந்தது இது. இது கூட வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா கீழே பதிவு பண்ணுங்கள். 1938 டிசம்பர் 5ஆம் தேதி நடராஜன் அப்படிங்கிறவர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. அவர் பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இவங்க அடிச்சடிச்சு அவரை டார்ச்சர் பண்ணி அவரை சிக்காக்கிட்டாங்க. நோய்வாய்ப்பட்டுட்டார். அதுக்கு வந்து மருத்துவ உதவி கூட செய்யலை. என்ன மனுஷங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் கொடுக்கல. அவர் எடுத்துக்கிட்ட கொள்கையில் உறுதியாக இருந்திருக்காரு. அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறந்தும் போயிருக்காரு. அதுக்கப்புறமா அதாவது இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 15th ஜனவரி 1939 ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் இறந்திருக்காரு. இவர் தான் முத உயிரிழந்த தியாகி. 2வது வந்து தாளமுத்து ஐயா. இவர் வந்து மார்ச் 11ஆம் தேதி 1939 அடுத்த வருஷம் இவர் இறந்திருக்காரு. இவங்க 2 பேர் நினைவாக தான் சிஎம்டி சென்னை எக்மோரில் இருக்குது அந்த மொழிப்போர் தியாகிகள் மாளிகை. அதாவது அவங்க பேர்லேயே கூட இருக்கும் தாளமுத்து, அதுக்கப்புறமா நடராஜன். நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கீழப்பழுவூர் சின்னசாமி அரங்கநாதன் ஐயா 1965, முத்துக்கீரனூர் 1965, ராஜேந்திரன் 1965, வீரப்பன் 1965, சண்முகம் 1965, தண்டபாணி ஐயா 1933. இவங்க பேரை தாண்டி நம்ம இன்னும் நிறைய பேர் உள்ளே பார்த்துருந்தோம், நிறைய குழந்தைங்கள பார்த்துருந்தோம், நிறைய பெண்கள். இது நமக்கு கிடைச்ச லிஸ்ட். நமக்கு கிடைக்காத லிஸ்ட் இன்னும் நிறைய இருக்கும். இன்னும் எக்கச்சக்க பேர் உயிரை இழந்திருப்பாங்க. அவங்க முகம் தெரியாது, அவங்க பேர் தெரியாது. ஆக மொத்தத்தில் எத்தனையோ பேர் வந்து நம்ம மொழிக்காக உயிரை விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த தியாகத்தை நம்ம மறக்கக்கூடாது. இந்த வரலாறை தயவுசெய்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நம்ம மொழியை விட்டுறாதீங்க. ஒரு இனத்தின் அடையாளம் மொழி, கடவுளின் மொழி தமிழ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தமிழை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட தமிழில் உரையாடுங்க. அதாவது நம்ம பேசுறதுல பாதி வட சொற்கள் தான். இதை நான் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, ஏன்னா நானே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ் ஆங்கிலம் கலக்காமல் பேசுவோம். நிறைய உங்கள் நெய்பர்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற இடத்துலலாம் போயிட்டு தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள் தமிழ் பேராக வைங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து இவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு நன்றி கடன்னா அது இதுவாக தான் இருக்கும். வேறு என்ன இருக்க போகுது? வங்களாதேசத்தில் மொழிப்போர் நடந்திருக்கு, அங்கேயும் நடந்திருக்கு. பாகிஸ்தான் வந்து உருது இம்போசிஷன், இங்கே எப்படி நம்ம தமிழ் இம்போசிஷன் சொல்கிறோமோ அங்கே வந்து உருது திணிப்பு வச்சுருக்காங்க. அங்கேயும் வந்து ஆனால் இந்த அளவுக்கு போராட்டங்கள் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. 4 பேர் இறந்துருக்காங்க. அந்த 4ம் உயிர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகம் போராட்டம் அதிகம், இங்கே ரத்தம் சிந்தினது அதிகம். அங்கே 4 பேர் தியாகிகள் இறந்துருக்காங்க. அவங்க வந்து அதுலேருந்து மீண்டுட்டாங்க. அது நினைவாக தான் உலக தாய்மொழி நாள் கொண்டாடுறாங்க. இன்றைக்கும் வந்து உலக தாய்மொழி நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, ஜனவரி 25ஆம் தேதி அந்த மொழிப்போர் தியாகம் பண்ணவங்களுக்காக நம்ம மொழிப்போர் தியாகிகள் தினம்னு கொண்டாடுறாங்க. கொண்டாட்டம்னா ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தேதிக்கு இந்த தியாகிகள் தினம்னு கொண்டாட்டம் வைக்கிறாங்க. ஆனால் இதில் பலன் இருக்கான்னா இல்லை. ஏன்னா என்றைக்கு அவங்க அந்த ஆர்டிக்கலை மாற்றுறாங்களோ அன்றைக்கி தான் இந்த தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, சமக் ஷிக்ஷா ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபண்டுனால கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க வந்து ஹிந்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறாங்க. ஆனால் ஹிந்தி திணிப்பு இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த வித்யாலயா இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வருது. அப்புறமா நிறைய ஹிந்தி எக்ஸாம்ஸ் பசங்க போய் படிக்கிறாங்க. நிறைய ஹிந்தி டீச்சர்ஸ் தான் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஏன் மற்ற லாங்குவேஜ் டீச்சர்ஸ் இல்லை? அந்த ஹிந்தி டீச்சர்ஸ்க்கு ஹிந்தி படித்தவங்க தான் இருக்காங்களா? தமிழ் டீச்சர்ஸ்க்கு தமிழ் படித்தவங்க தான் இருக்காங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகள். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் எடுத்து பார்க்கலாம். நன்றி.